தினமும் வெறும் 15 நிமிடம். பணம் தேவையில்லை, எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த மதத்தையும் மாற்ற வேண்டியதில்லை, எந்த விசேஷமான இடத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தால் போதும். அது உங்கள் சுவாசம். நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடியும் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த சுவாசத்தை உண்மையாக கவனித்து பார்த்ததுண்டா? பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வெளியில் பல விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஞானிகள் காட்டிய பாதை ஒன்று இருக்கிறது. அந்த பாதை வெளியே செல்லவில்லை, அது நமக்குள்ளேயே செல்கிறது. அந்த பயணத்தின் முதல் கதவு நம் சுவாசம். தினமும் வெறும் 15 நிமிடம் உங்கள் சுவாசத்தை மட்டும் அமைதியாக கவனிக்கும் பழக்கத்தை தொடங்கினால் 7 நாட்களுக்குள் உங்கள் மனநிலையில், சிந்தனையில், உணர்ச்சிகளை கையாளும் விதத்தில், வாழ்க்கையை பார்க்கும் பார்வையில் சில மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். அது ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பலருக்கு இந்த பயிற்சி மன அமைதி மற்றும் கவனத்தை வளர்க்க உதவுகிறது. இந்த வீடியோவில் சுவாசத்தை கவனிப்பது ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை எளிமையாக பார்க்கப் போகிறோம். நம் உடலுக்கும் மனதுக்கும் அது என்ன செய்கிறது என்பதை, அறிவியல் என்ன சொல்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். புத்தர் ஏன் சுவாசத்தை அடிப்படையாக கொண்ட தியானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதையும் புரிந்து கொள்வோம். தினமும் 15 நிமிடம் இந்த பயிற்சியை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதையும் படிப்படியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம். சுவாசம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நாம் பிறந்த அந்த முதல் நொடியில் நாம் செய்த முதல் செயல் சுவாசிப்பதுதான். இந்த உலகில் நமது வாழ்க்கை தொடங்கியதற்கான முதல் அடையாளம் சுவாசம். அதேபோல் இந்த வாழ்க்கையின் இறுதியில் நிற்கும் கடைசி செயலும் சுவாசம்தான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு நொடியும் நம்மை விட்டு பிரியாமல் தொடர்ந்து நடைபெறும் ஒரே செயலாக சுவாசம் இருக்கிறது. ஆனால் அதிசயமான விஷயம் என்னவென்றால், நாம் வாழ்நாள் முழுவதும் சுவாசித்துக் கொண்டே இருந்தாலும் அதை உண்மையாக கவனிப்பதற்கு பெரும்பாலானவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை. நாம் சுவாசத்தை சாதாரணமான ஒன்றாகவே நினைக்கிறோம். ஆனால் நம் மனதிற்கும் உடலிற்கும் இடையே இருக்கும் மிக முக்கியமான பாலம் அதுதான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில தருணங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் மிகவும் கோபமாக இருந்தபோது உங்கள் சுவாசம் எப்படி இருந்தது? அது வேகமாகவும் ஆழமில்லாமலும் இருந்திருக்கும். பயம் ஏற்பட்ட நேரத்தில் சுவாசம் மிகவும் சிறியதாகவும் சீரற்றதாகவும் மாறியிருக்கும். கவலை, பதற்றம் அல்லது மன அழுத்தம் ஏற்பட்ட போதும் அதே நிலைதான். ஆனால் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்த ஒரு தருணத்தை நினைத்து பாருங்கள். இயற்கையின் நடுவில் அமர்ந்திருந்த போதோ, மழையின் சத்தத்தை ரசித்த போதோ, அல்லது ஆழ்ந்த உறக்கத்திற்கு முன்போ உங்கள் சுவாசம் மெதுவாகவும் இயல்பாகவும் இருந்திருக்கும். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளலாம். நமது உணர்ச்சிகள் மாறும்போது சுவாசமும் மாறுகிறது. கோபம், பயம், மகிழ்ச்சி, அமைதி, பதற்றம், உற்சாகம் என்று ஒவ்வொரு மனநிலைக்கும் தனித்தனி சுவாச முறை இருக்கிறது. ஆனால் இதில்தான் பலருக்கும் தெரியாத ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. உணர்ச்சிகள் சுவாசத்தை மாற்றுவது போலவே சுவாசத்தின் மீது அமைதியாக கவனம் செலுத்தும் பழக்கமும் நமது மனநிலையை மெதுவாக மாற்றத் தொடங்கும். நாம் சுவாசத்தை கவனிக்கும்போது மனம் அலைப்பாய்வது குறைந்து நிகழ்காலத்தில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்கிறது. இதனால் பலருக்கு மன அமைதி அதிகரிக்கவும், பதற்றம் குறையவும், தெளிவாக சிந்திக்கவும் உதவக்கூடும். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பல ஞானிகள், குறிப்பாக புத்தர், சுவாசத்தை வெறும் உடலின் செயலாக பார்க்கவில்லை, மனிதனின் மனதை அறிந்து கொள்ளும் மிக எளிய கதவாகவும், உள்ளார்ந்த அமைதியை நோக்கிச் செல்லும் முதல் படியாகவும் அதை கற்றுக் கொடுத்தார். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். உங்கள் சுவாசம் ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் இருக்கிறது. அதை பயன்படுத்தி உங்கள் மனதை அமைதிப்படுத்த முடிந்தால், அதைவிட எளிமையான மற்றும் எப்போதும் உங்களுடன் இருக்கும் வழிகாட்டி வேறு என்ன இருக்க முடியும்? இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உலக வரலாற்றில் எண்ணற்ற தியான முறைகள் இருந்தபோதும் புத்தர் ஏன் சுவாசத்தை அடிப்படையாக கொண்ட தியானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? புத்தர் கற்றுக் கொடுத்த மிகவும் பழமையான
மற்றும் ஆழமான தியான முறைகளில் ஒன்று சுவாச விழிப்புணர்வு தியானம். இதன் பெயர் ஆனாபானசதி. ஆனா என்பது உள்ளே செல்லும் சுவாசத்தை குறிக்கிறது. அபானா என்பது வெளியே வரும் சுவாசத்தை குறிக்கிறது. சதி என்பது விழிப்புணர்வு அல்லது முழு கவனத்துடன் இருப்பது என்று பொருள். அதாவது உள்ளே வரும் சுவாசத்தையும் வெளியே செல்லும் சுவாசத்தையும் முழு விழிப்புணர்வுடன் கவனிப்பதே ஆனாபானசதி தியானத்தின் சாராம்சம். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தியானத்தில் நீங்கள் சுவாசத்தை மாற்ற முயற்சிக்க கூடாது. அதை வேகமாகவோ மெதுவாகவோ செய்ய வேண்டியதில்லை. ஆழமாக இழுக்கவும் வேண்டியதில்லை. மூச்சை அடக்கி வைத்துக் கொள்ளவும் வேண்டியதில்லை. உங்கள் வேலை ஒன்றே ஒன்றுதான். சுவாசம் எப்படி இயல்பாக நடக்கிறதோ அதை அப்படியே கவனிப்பது. சுவாசம் உள்ளே வருகிறதா? அதை அறியுங்கள். சுவாசம் வெளியே செல்கிறதா? அதையும் அறியுங்கள். அவ்வளவுதான். இது மிகவும் எளிமையாக தோன்றலாம், ஆனால் இதன் ஆழம் அளவிட முடியாதது. ஏனெனில் நம் மனம் எப்போதும் கடந்த கால நினைவுகளுக்கும் எதிர்கால கவலைகளுக்கும் இடையில் அலைந்து கொண்டே இருக்கும். ஆனால் சுவாசம் மட்டும் எப்போதும் நிகழ்காலத்தில் நடக்கிறது. அதனால் சுவாசத்தை கவனிக்கும் ஒவ்வொரு முறையும் மனம் மெதுவாக நிகழ்காலத்திற்கு திரும்ப தொடங்குகிறது. எண்ணங்கள் வரலாம், பழைய நினைவுகள் தோன்றலாம், நாளைய திட்டங்கள் மனதில் ஓடலாம். அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. மனம் திசை மாறுவது அதன் இயல்பு. அதை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எப்போது மனம் வேறு எங்காவது சென்றுவிட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்போது எந்த எரிச்சலும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள். இதுவே இந்த தியானத்தின் உண்மையான பயிற்சி. புத்தரின் போதனைகளில் இந்த எளிய பயிற்சி மனதை அமைதிப்படுத்தும் ஒரு வழிமுறையாக மட்டுமல்ல, நம்மை நாமே ஆழமாக அறிந்து கொள்வதற்கான கதவாகவும் விளக்கப்படுகிறது. வெளி உலகத்தை வெல்வதற்கு முன் நம் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலின் முதல் படியாக சுவாச விழிப்புணர்வு தியானம் அமைந்துள்ளது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகம் முழுவதும் எண்ணற்ற மக்கள் இந்த எளிய பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எந்த கருவியும் தேவையில்லை, எந்த சிறப்பு இடமும் தேவையில்லை. ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் இருக்கும் உங்கள் சுவாசமே இந்த பயணத்தின் அமைதியான ஆசிரியர். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சுவாசத்தை கவனிப்பதால் உண்மையில் என்ன நடக்கிறது? இது வெறும் ஆன்மீக நம்பிக்கையா, இல்லை இதற்கு பின்னால் அறிவியல் விளக்கமும் இருக்கிறதா? பதில் என்னவென்றால், இதை பற்றி பல ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுவாசத்தின் மீது அமைதியாக கவனம் செலுத்தும் பயிற்சி மனதையும் உடலையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிவியல் ஆராய்ந்து வருகிறது. முதலில் நம் உடலில் 2 முக்கியமான செயல்பாட்டு அமைப்புகள் இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்வோம். ஒன்று, ஆபத்து அல்லது பதற்றமான சூழ்நிலைகளில் உடலை உடனடியாக செயல்பட தயார்படுத்தும் அமைப்பு. மற்றொன்று, உடலை அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்கச் செய்து மீண்டும் இயல்பான நிலைக்கு கொண்டு வரும் அமைப்பு. நாம் தொடர்ந்து கவலை, கோபம், பயம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடல் எப்போதும் எச்சரிக்கை நிலையில் இருப்பது போல செயல்படுகிறது. இதய துடிப்பு அதிகரிக்கலாம், சுவாசம் வேகமாகலாம், உடல் தசைகள் இறுக்கமாகலாம், மனமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் இயல்பான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது உடல் மெதுவாக ஓய்வு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறது. இதுவே உடலின் இயல்பான அமைதிப்படுத்தும் செயல்பாடு. இந்த நேரத்தில் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய சில வேதிப்பொருட்களின் செயல்பாடு குறைய உதவலாம். குறிப்பாக மன அழுத்தத்துடன் தொடர்புடைய கார்டிசால் என்ற வேதிப்பொருளின் அளவு சிலரிடம் குறைவதை காட்டும் ஆய்வுகளும் உள்ளன. இதனால் மனம் சற்று இலகுவாக உணரப்படலாம். அதேபோல் இதய துடிப்பும் மெதுவாகவும் சீராகவும் மாறக்கூடும். இதனால் உடல் தொடர்ந்து ஆபத்தில் இருப்பது போன்ற உணர்விலிருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. நமது மனம் பெரும்பாலும் 2 இடங்களில்தான் சுற்றி கொண்டிருக்கும். ஒன்று கடந்த கால நினைவுகள், மற்றொன்று எதிர்காலத்தை பற்றிய கவலைகள். ஆனால் சுவாசம் மட்டும் எப்போதும் இந்த கணத்தில் மட்டுமே நடக்கிறது. அதனால் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்பும் ஒவ்வொரு முறையும் நமது மூளையும் தற்போதைய தருணத்திற்கு திரும்பும் பயிற்சியை பெறுகிறது.
இந்த எளிய பழக்கம் மனம் தேவையில்லாமல் அலைபாய்வதை மெதுவாக குறைக்க உதவக்கூடும். இதன் காரணமாக பலர் சில வாரங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொண்ட பிறகு மன அழுத்தம் குறைந்தது போன்ற உணர்வையும், வேலை அல்லது படிப்பில் கவனம் செலுத்துவது எளிதானதாக இருந்ததையும், மன அமைதி அதிகரித்ததையும் பகிர்ந்துள்ளனர். சிலருக்கு இரவில் தூக்கத்தின் தரமும் மேம்பட்டதாக உணரப்படலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாகவும் ஒரே வேகத்திலும் ஏற்பட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொருவரின் உடல், மனநிலை, வாழ்க்கை முறை ஆகியவற்றை பொறுத்து அனுபவம் மாறுபடலாம். அறிவியல் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி இதுதான். சுவாசத்தின் மீது அமைதியாக கவனம் செலுத்துவது மனதிற்கும் உடலிற்கும் ஓய்வெடுக்க ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடிய எளிய பயிற்சியாக இருக்கலாம். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஞானிகள் அனுபவத்தின் மூலம் கண்டறிந்த இந்த முறையை இன்று அறிவியலும் பல கோணங்களில் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. இப்போது ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தினமும் வெறும் 15 நிமிடம் சுவாசத்தை கவனித்தால் 7 நாட்களில் என்ன மாற்றம் ஏற்படும்? இதற்கு ஒரே மாதிரியான பதில் சொல்ல முடியாது. ஏனெனில் ஒவ்வொருவரின் அனுபவமும் வேறுபடும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பலர் முதல் 7 நாட்களில் கவனிக்கக்கூடிய சில பொதுவான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். முதல் நாள், நீங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடுவீர்கள். சுவாசத்தை கவனிக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் சில நொடிகளிலேயே மனம் வேறு எங்கோ சென்றுவிடும். நேற்று நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வரும். நாளை செய்ய வேண்டிய வேலைகள் நினைவுக்கு வரும். பழைய நினைவுகள், எதிர்கால கவலைகள், பல எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போது பலர், என்னால் தியானம் செய்ய முடியவில்லை என்று நினைத்து விடுகிறார்கள். இதுவரை மனம் சொன்ன ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மை என்று நம்பிய நீங்கள் இப்போது அந்த எண்ணங்களை கவனிக்கும் ஒருவராக மாற ஆரம்பிப்பீர்கள். கோபம் வருகிறது என்பதை கவனிப்பீர்கள். கவலை வருகிறது என்பதை கவனிப்பீர்கள். மகிழ்ச்சி வருகிறது என்பதையும் கவனிப்பீர்கள். இந்த விழிப்புணர்வே மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நினைவில் கொள்ளுங்கள், 7 நாட்கள் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இந்த பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டால் மன அமைதி, கவனம் மற்றும் சுய விழிப்புணர்வு போன்ற மாற்றங்கள் மெதுவாக வளர வாய்ப்பு உள்ளது. சிறிய தினசரி முயற்சிகள்தான் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களுக்கான அடித்தளமாக அமைகின்றன. இப்போது இந்த பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இது மிகவும் எளிமையானது, ஆனால் தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம். முதலில் யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான இடத்தில் வசதியாக அமருங்கள். தரையில் அல்லது நாற்காலியில் அமரலாம். உங்கள் முதுகை இயல்பாக நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டியதில்லை. பிறகு மெதுவாக கண்களை மூடுங்கள். உங்கள் சுவாசத்தை மாற்றவோ, ஆழமாக இழுக்கவோ, கட்டுப்படுத்தவோ வேண்டாம். அது எப்படி இயல்பாக நடக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். இப்போது உங்கள் கவனத்தை மூக்கின் மீது கொண்டு வாருங்கள். காற்று உள்ளே வரும் உணர்வையும் வெளியே செல்லும் உணர்வையும் மட்டும் கவனியுங்கள். இதற்கிடையில் எண்ணங்கள் வருவது இயல்புதான். அவற்றை தடுக்க முயற்சிக்க வேண்டாம். மனம் வேறு எங்காவது சென்று விட்டதை உணர்ந்தவுடன் எந்த எரிச்சலும் இல்லாமல் மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் சுவாசத்திற்கே திருப்புங்கள். இதையே தினமும் 15 நிமிடம் தொடர்ந்து செய்யுங்கள். இந்த சிறிய பழக்கமே காலப்போக்கில் உங்கள் மனதில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமையக்கூடும். இந்த பயிற்சி மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் பலர் சில பொதுவான தவறுகளை செய்கிறார்கள். அவற்றை தவிர்த்தால் இந்த பயிற்சி இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். முதல் தவறு, சுவாசத்தை வலுக்கட்டாயமாக ஆழமாக இழுப்பது. இந்த பயிற்சியில் சுவாசத்தை மாற்ற வேண்டியதில்லை, அது இயல்பாக இருக்கட்டும். இரண்டாவது தவறு, மனதில் எந்த எண்ணமும் வரக்கூடாது என்று முயற்சிப்பது. எண்ணங்கள் வருவது மனதின் இயல்பு. அவற்றை எதிர்க்காமல் மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்பினால் போதும். மூன்றாவது தவறு, முதல் நாளிலேயே பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பது. இது ஒரு போட்டி அல்ல, பொறுமையாக தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம். நான்காவது தவறு, ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு நிறுத்திவிடுவது. சிறிய பயிற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதில்தான் உண்மையான பலன் இருக்கிறது. ஐந்தாவது தவறு, தினமும் வெவ்வேறு நேரத்தில் செய்வது. முடிந்தவரை ஒரே நேரத்தில் செய்வது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க உதவும். ஆறாவது தவறு, பயிற்சியின் நடுவில் கைபேசி அறிவிப்புகளை பார்ப்பது. இந்த 15 நிமிடங்களை முழுவதும் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். ஏழாவது தவறு, தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. ஒவ்வொருவரின் அனுபவமும் வேறுபடும்.
உங்கள் பயணத்தை உங்கள் வேகத்தில் தொடருங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு சிறிய சவால். இன்றிலிருந்து அடுத்த 7 நாட்கள் தினமும் 15 நிமிடம் மட்டும் உங்கள் சுவாசத்தை அமைதியாக கவனியுங்கள். எதையும் மாற்ற முயற்சிக்காதீர்கள். எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளாதீர்கள். வெறும் கவனியுங்கள். 7 நாட்கள் முடிந்த பிறகு உங்கள் மனநிலையில், கவனத்தில் அல்லது அமைதியில் ஏதேனும் சிறிய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தீர்களா என்பதை நீங்களே கவனித்துப் பாருங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய பதில்கள் வெளியிலிருந்து வருவதில்லை. அமைதியாக நம்மை நாமே கவனிக்கத் தொடங்கும் அந்த நொடியில்தான் அவை பிறக்க ஆரம்பிக்கின்றன. உலகத்தில் மிகப்பெரிய பயணம் ஒரு புதிய நாட்டிற்கு செல்வது அல்ல, நம் மனதிற்குள் பயணம் செய்வதுதான். அந்த பயணம் எங்கு தொடங்குகிறது தெரியுமா? உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும். நீங்கள் எப்போதும் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி, தெளிவு, நம்பிக்கை ஆகியவை வெளியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அவை அனைத்திற்கும் முதல் கதவு அமைதியாக உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் அந்த ஒரு தருணமாக இருக்கலாம். அதனால இன்றிலிருந்தே உங்களுக்கே நீங்கள் ஒரு சிறிய வாக்குறுதி கொடுங்கள். அடுத்த 7 நாட்கள் தினமும் 15 நிமிடம் மட்டும் உங்கள் சுவாசத்தை முழு கவனத்துடன் கவனியுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம், எந்த அவசரமும் வேண்டாம். தொடர்ந்து மட்டும் செய்யுங்கள். இந்த 7 நாள் பயணத்தை நீங்கள் தொடங்கப் போகிறீர்களா? அப்படியானால் கீழே உள்ள கருத்து பகுதியில் நான் தொடங்கிவிட்டேன் என்று எழுதுங்கள். உங்கள் அனுபவத்தை அடுத்த 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற மன அமைதி, புத்தரின் ஞானம், தியானம் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை பின்தொடர்ந்து அறிவிப்பு வசதியையும் இயக்குங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள், உங்கள் ஒவ்வொரு சுவாசத்தையும் நேசியுங்கள். நன்றி.